ஹாய் வாங்க நண்பா, வெல்கம் டு டெக் யூடியூப் சேனல். நாங்கள் இந்த வீடியோவில் கிளவுடேண்ட குரோம் எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணி எப்படி நாங்கள் ஷேர் மார்க்கெட் அனலைஸ் பண்ணுறது, அதே நேரம் வந்து கிளவுடேண்ட குரோம் எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணி என்னென்ன விஷயங்கள் நாங்கள் செய்யலாம்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம். மோஸ்ட்லி எல்லாரும் வந்து அண்ட்ரோபிக் இந்த கிளவுட் ஏஐ பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. கிளவுட் ஏஐ பார்த்தீங்கன்னா கோடிங் சைட்டில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மாடல். அந்த கிளவுட் ஏஐ எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி நாங்கள் வந்து என்னென்ன விஷயம் செய்யலாம்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டாக வந்து அந்த எக்ஸ்டென்ஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கொள்வோம். அதுக்கு உங்களோட ப்ரௌசரில், அதாவது உங்களோட க்ரோம் ப்ரௌசரில் கிளவுட் குரோம் எக்ஸ்டென்ஷன் சொல்லி சர்ச் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா வந்து அண்ட்ரோபிக் இந்த குரோம் வெப் ஸ்டோர் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா அட் டு குரோம் இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லொகின் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ நீங்கள் வந்து லொகின் பண்ணிக்கொள்ளுங்க. லொகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸ்டென்ஷன் வந்து சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரௌசரில் வந்து எக்ஸ்டென்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு கிளவுட் சொல்லி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஐ அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்து லெட்ஸ் கோ கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கிளவுட் இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிட்டுது, அதாவது ஆட் ஆகிட்டுது உங்களோட குரோமில். நெக்ஸ்ட் இப்போ வந்து இந்த எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணி ஷேர் மார்க்கெட்ல எப்படி அனலைஸ் பண்ணுறான்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முதல் இந்த எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணி பேசிக்காக என்னென்ன விஷயம் செய்யலாம்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ப்ரௌசரில் வந்து குரூப் மாடல் டாக்குமெண்டேஷன் சொல்லி சர்ச் பண்ணிக்கொள்கிறேன். சர்ச் பண்ணிட்டு அது இந்த மாடல் அண்ட் ப்ரைசிங் ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் மாடல் ப்ரைசிங் சம்மந்தப்பட்ட சகல விஷயம் இருக்குது. நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்டென்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா சர்ச் ஆப்ஷன் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுறோம், இல்லை மாதிரி தான். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் நோ அபவுட் மாடல் ப்ரைசிங் கேன் கிவ் சமரின்னு சொல்லி சும்மா ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று கொடுத்துக்கொள்கிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் அனலைஸ் பண்ணி டீட்டெயிலாம் கலெக்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேன் யூ மேக் ப்ரெசன்டேஷன் ஸ்லைட் பேஸ்ட் ஆன் தீஸ் டேட்டான்னு சொல்லி ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று கொடுத்தேன். அது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து எங்களோட கூகுள் ஸ்லைட் ஓப்பன் பண்ணி ப்ரெசன்டேஷன் ஸ்லைட் கிரியேட் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் ஸ்லைட் வந்து கிரியேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டாக வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரெசன்டேஷன் ஸ்லைட் கிரியேட் பண்ணும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இதன் மூலம் மெயிலும் அனுப்பலாம். ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணி அந்த கிளவுட் சேட்டில் வந்து சென்ட் மீ மெயில் ஹாய் குட் ஈவினிங் டு ஒரு மெயில் அட்ரஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எங்களோட ஜிமெயில் அக்சஸ் பண்ணி மெயிலை கிரியேட் பண்ணி சென்ட் பண்ணோம். நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நாங்கள் எப்படி ஷேர் மார்க்கெட்டில் அப்ளை பண்ணுறேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக வந்து நான் இந்த ஏட்ரெட் பிளாட்ஃபார்ம் வந்து லொகின் பண்ணிக்கொள்கிறேன். லொகின் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷனை கிளிக் பண்ணி கிளவுடை ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று கொடுத்துருக்கேன். அதாவது கோ த்ரூ மை ஏட்ரெட் பிளாட்ஃபார்ம், collect information using only that platform, don't check other website, create professional presentation analyzing ஜோன் கீழ் செய்யும் கமர்ஷியல் பேங்கின நான் வோட்டிங் ஷேரையும் அனலைஸ் பண்ணி, அதாவது ப்ரைஸ் ஹிஸ்ட்ரி ஹை லோ எல்லா மார்க்கெட் டேட்டாவையும் அனலைஸ் பண்ணி எனக்கு வந்து பிபிடி தர சொல்லி நான் ப்ராம்ப்டில் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து இந்த ப்ராம்ப்ட் என்ன பண்ணால் கிளவுடேயை பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து என் ஏட்ரெட் பிளாட்ஃபார்ம் அக்சஸ் பண்ணி எல்லாத்தையுமே செக் பண்ணோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து உங்களுக்கு வந்து அந்த சார்ட் எல்லாமே அதுவாக ஓப்பன் பண்ணி மார்க்கெட் டேட்டா எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அனலைஸ் பண்ணுது. இல்லை மெயினான விஷயம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராசஸ் செய்துட்டு வந்து ஸ்க்ரீன்ஷாட், அதாவது அந்த ஸ்க்ரீனை கேப்சர் பண்ணி சென்ட் பண்ணி வெரிஃபை பண்ணி கொள்ளுது. அதாவது எந்த இடத்துல இருக்கு, என்னென்ன ப்ராசஸ் செய்யணும், என்னென்ன நெக்ஸ்ட்டாக செய்யணும்னு சொல்லி எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை அனலைஸ் பண்ணி ஏஜென்ட் வந்து ஒர்க் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ரெசன்டேஷன் வந்து கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டுது, கலெக்ட் பண்ண டேட்டா பேஸ் பண்ணி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ளோ வந்து கம்ப்ளீட் ஆகிடுது. நெக்ஸ்ட்டாக வந்து ப்ரெசன்டேஷன் செக் பண்ணி கொள்ளுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து எல்லா டேட்டாவையும் கலெக்ட் பண்ணி எங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுது என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. அதில் பார்த்தீங்கன்னா டேட்டா சோர்ஸ், அனலைஸ் பண்ண டேட், வேலிடேட் அதுகளை பற்றி எல்லாம் சொல்லுது. இதில் இந்த கிளவுட் அண்ட் எக்ஸ்டென்ஷனை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மல்டிபிள் பர்பஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷேர் மார்க்கெட்டுக்கு மட்டும் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கிரியேஷன் பண்ணுற பர்பஸ் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதே பார்த்தீங்கன்னா டெக்னிக் அனாலிசிஸ் அப்படி பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பர்பஸுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். பேசிக்காக பார்த்தீங்கன்னா N18 ஒர்க் ஃப்ளோ மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒர்க் ஆகும். N18 பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி அதுக்கான செட் ஆஃப் ப்ராசஸ் இருக்கு. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து கூகுள் குரோமில் அட் பண்ணினாலே எல்லா வேலையுமே ஈஸியாக செய்து கொள்ளலாம். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு முன்னாடி மேஜர் டிஃப்ரெண்ட். ஸோ இந்த வீடியோவில் தான் இப்போ உங்களோட ஐடியா வந்து நம்புறேன் கிளவுடையை வந்து என்னென்ன விஷயங்களை யூஸ் பண்ணலாம்னு சொல்லி. ஸோ இப்படியா இன்ஃபார்மேட்டிவான விஷயம் கண்டிப்பாக வரணும்னா மறக்காம நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.